இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி அல்டிமேட் டேஸ்ட்ல தக்காளி தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த தக்காளி தொக்கு செய்யறதுக்கு நான் 6 தக்காளி எடுத்திருக்கேன். அளவுன்னு பாத்தீங்கன்னா 1/2 கிலோ அளவுக்கு இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சான்ஸ் அடுப்படி. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சான்ஸ் அடுப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நல்ல பழுத்த நாட்டு தக்காளி எடுத்திருக்கேன். நீங்க உங்க ஊர்ல கிடைக்கிற தக்காளியை யூஸ் பண்ணிக்கோங்க, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. தக்காளியை நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். தக்காளியை நல்லா டவல் வச்சோ டிஷ்யூ வச்சோ தொடச்சி ட்ரையா எடுத்துக்கோங்க. தக்காளியை கட் பண்ணிக்கலாம். தக்காளியை நல்லா கழுவி தொடச்சி வச்சாச்சு. ஃபர்ஸ்ட் தக்காளியை ஹாஃபா கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உள்ள இருக்கிற மேல் பகுதியை கட் பண்ணி போட்டுருங்க, அது வேண்டாம் நமக்கு. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளியை மீடியமா கட் பண்ணிக்கோங்க. பொடியா கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வேக வைக்கிறப்ப தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடும். சுத்தமா ஈரம் இல்லாம தொடச்சி எடுத்துக்கோங்க. தக்காளியில காம்பு இருந்தாலும் அதை நீக்கிட்டு கழுவி ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. தக்காளியில ஈரம் இருந்தா நம்மளால ஸ்டோர் பண்ண முடியாது, சீக்கிரமாவே கெட்டு போயிடும். கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இது போல ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. மேல் பகுதி இருந்தாலும் தொக்கு சீக்கிரமா கெட்டு போயிடும். இதே மாதிரி மீதம் இருக்கிற எல்லா தக்காளியையும் மேல உள்ள பார்ட்டை நீக்கிட்டு மீடியமா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த தொக்குக்கு தேவையான புளிய ஊற வச்சுக்கலாம். அதுக்கு அடுப்பை ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கோங்க. தண்ணி 1 டம்ளர் அளவு ஊத்திக்கோங்க. இதுல நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி சேர்த்துக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கொதிக்க வைங்க. கொதிச்ச பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிருங்க. புளி தண்ணி ஆறுன பிறகு கரைச்சி ஓரமா எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து தக்காளி தொக்கு செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. இதுல நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்ச தக்காளியை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் புளி தண்ணி கரைச்சி எடுத்து வச்சதை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. சமைக்கவே தெரியாதவங்க கூட இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி செஞ்சீங்கன்னா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். தக்காளி சீசன் அப்ப வாங்கி இப்படி செஞ்சு வச்சிட்டீங்கன்னா ரொம்ப நாள் கெடவே கெடாது. தக்காளியோட ஸ்பெஷல் என்னன்னா நல்ல பக்குவமா இந்த தொக்கை செஞ்சு பாட்டில்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டீங்கன்னா 1 மந்த் வரைக்கும் கெடாது. ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுனா 3 மாசம் வரைக்கும் கெடாது. நல்லா யூஸ் பண்ணலாம். இதுல மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. காரம் உங்களுக்கு அதிகமா வேணும்னாலும் குறைவா வேணும்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. எனக்கு 1 டீஸ்பூன் அளவு போதுமானதா இருந்தது. காரம் மீடியமா இருந்துச்சு. பருப்பு பொடி இட்லி பொடி எப்படி செஞ்சு வைக்கிறோமோ அந்த மாதிரி இந்த தக்காளி தொக்கை செஞ்சு வச்சுக்கிட்டா அவசரத்துக்கு ரொம்ப யூஸ் ஆகும். பர்டிகுலரா டிராவல் பண்றவங்க, ஹாஸ்டல்ல தங்கி இருக்கிறவங்களுக்கு ரைஸ் வைக்க தெரிஞ்சா போதும். இந்த தக்காளி தொக்கு கையில இருந்தா போதும், சாதத்தோட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். உப்பு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப நல்லா இருக்கும். வெளிநாடெல்லாம் போனா நம்ம ஊர் சாப்பாட்டை மிஸ் பண்றப்ப தக்காளி தொக்கு கையில இருந்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 10 மினிட்ஸ் வேக விடுங்க. அதுக்கு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு 10 மினிட்ஸ் விட்டுருங்க. அடிக்கடி இடையில ஓபன் பண்ணி பார்த்து கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு திருப்பியும் மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. 5 மினிட்ஸ் ஆச்சு. மூடியை ஓபன் பண்ணி பார்க்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த தண்ணி வத்துறதுக்கு அடுப்பை ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. திருப்பியும் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு 10 மினிட்ஸ் வரைக்கும் விட்டுருங்க. 10 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ மூடியை ஓபன் பண்ணி பார்க்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளியை சூஸ் பண்றப்ப நல்ல பழுத்த ரெட் கலரா உள்ள பழத்தை சூஸ் பண்ணுங்க. அப்பதான் தக்காளி தொக்கு பாக்குறப்ப நல்லா அட்ராக்டிவா இருக்கும். தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்ப இதைய ஓரமா எடுத்து வச்சிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிருங்க. வீட்ல ஒயிட் ரைஸ் இருந்துச்சுன்னா டக்குன்னு குயிக்கா ஈஸியா ஏதாவது செய்யணும்னு யோசிச்சா இந்த தக்காளி தொக்கை ட்ரை பண்ணி பாருங்க. அல்டிமேட்டா இருக்கும் சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு. இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட ரொம்ப ஆப்டா இருக்கும். புதுசா சமைக்க பழகுறவங்களுக்கும் பேச்சுலருக்கும் ஈஸியா செய்யக்கூடிய ரெசிபி இது. இந்த தக்காளி தொக்கை தாளிச்சுக்கலாம். அதுக்கு அடுப்பை ஆன் பண்ணி தாளிப்பு கரண்டியை வச்சுக்கோங்க. சூடானதுக்கு அப்புறம் ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கோங்க.
உங்களுக்கு தொக்கு ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா நல்லெண்ணெயில தாளிச்சுக்கோங்க. நான் கொஞ்சமா செய்யறதுனால எனக்கு சீக்கிரம் தீந்துரும். அதனால நான் நல்லெண்ணெயில தாளிக்கல, நார்மல் எண்ணெயில தான் தாளிக்கிறேன். ஆயில் சூடானதுக்கு அப்புறம் கடுகு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உடைச்ச உளுந்து 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. பூண்டு 7 பல் பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நான் கழுவி ட்ரை பண்ணி வச்சதை சேர்த்துக்கிறேன். நீங்க ஃப்ரெஷ்ஷானதை தண்ணி இல்லாம சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பூண்டெல்லாம் வறுபடட்டும். அடுப்பை சிம்ல வச்சுக்கோங்க. பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிருங்க. நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்ச தக்காளி தொக்குல தாளிப்பை சேர்த்துருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு இன்னும் ட்ரையா வேணும்னா கொஞ்சம் கொதிக்க விட்டா ட்ரை ஆயிடும். எனக்கு போதுங்கிறதுனால நான் இந்த பக்குவத்திலேயே வச்சுட்டேன். உங்களுக்கு இன்னும் ட்ரை பண்ணணும்னா கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ டேஸ்ட் பார்த்துட்டு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் பத்தாததுனால 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நாங்க வெளியூர் போகும்போது இந்த மாதிரி செஞ்சு எடுத்துட்டு போவோம். அதனாலதான் இந்த ரெசிபியை உங்ககிட்ட ஷேர் பண்றேன். சர்வ் பண்ண பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், தக்காளி தொக்கு ஜம்முன்னு ரெடி ஆயிருச்சு. நீங்களே பாருங்க, கலரு டெக்ஸ்சரு எல்லாம் சூப்பரா வந்திருக்குன்னு. ஆனா கொஞ்சம் கூட தண்ணி படக்கூடாது. தண்ணி பட்டா சீக்கிரமே கெட்டு போயிடும். அவ்வளவுதான், தக்காளி தொக்கு ரெடி. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரெசிபி. நான் இன்னைக்கு தோசைக்கு தான் இந்த தொக்கை சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட போறேன். டேஸ்ட் பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப அருமையா சூப்பரா இருக்கு. மறக்காம நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இதை நல்லா ஆறின பிறகு கண்ணாடி பாட்டில்ல இல்லைன்னா ஏர்டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. சான்ஸ் அடுப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட மற்ற ரெசிபிஸோட வீடியோ பாருங்க. தேங்க்யூ.